ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்டின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீக் ஷெட்யூல் குடுத்திருந்தோம். நமக்கு அதுல 10த் பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன், அதுக்கப்புறம் மத்திய அரசு, மாநில அரசு. அதாவது இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு அது குடுத்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கான்ஸ்டிடியூஷன் படிக்கும்போது மட்டும் 6த்லயும், 12த்லயும் சேர்த்து படிச்சுக்கோங்க அப்டின்னு நான் ஸ்டடி பிளான் போட்டிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ். அத எப்படி கவர் பண்ணலான்றத பார்க்கலாம் பாருங்க. ஆக்சுவலா ஏன் அப்படி குடுத்தோம் அப்டின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு சிலபஸ் அதே சிலபஸ் தான். சிலபஸ் ஜிஎஸ்ஸுக்கு மாறல. தமிழுக்கு தான் மாறியிருக்கு. ஜிஎஸ்ல என்ன அப்டின்னா எல்லாத்தோட அதோட கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான். பாருங்க, இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். மேக்ஸிமம் இது ஃபுல்லா நமக்கு 10த்லயே வந்துரும். நெக்ஸ்ட் குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசியல் நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதுவும் நமக்கு 10த்லயே வந்துரும். நெக்ஸ்ட் பாருங்க, மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம் இது 10த்லயே வரும், 12த்லயும் கவர் ஆகும். ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் ஃபுல்லா நமக்கு 10த்லயே கவர் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10த் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்ல 10த்ல இந்திய அரசியலமைப்பு படிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அது அப்படி பார்க்கும்போது நீங்க ஃபுல்லா தான் படிக்கிறோம். ஏன்னா 10த் பாலிட்டி அப்படின்றத நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுலயே மேக்ஸிமம் கவர் ஆயிரும். பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துருது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துருது, அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் வந்துருது. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் இதுல இருந்தே கொஸ்டின்ஸ் வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அரசியலமைப்பு பாலிட்டி பாலிட்டி 15 கொஸ்டின் நமக்கு அவங்க மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ 15 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா நமக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எப்படி உருவாக்குனாங்கன்றது, அது எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு பேர் கையெழுத்து போட்டாங்க அப்படின்றது, அதுக்கப்புறம் முகவரினா என்ன, குடியுரிமை அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் அதோட குடியுரிமை சட்டம் என்ன அப்படின்றது, அதை எப்படி வாங்கலாம், அதை எப்படி இழக்கலாம் அப்படின்றது. நெக்ஸ்ட் நமக்கு அடிப்படை உரிமை, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த ரிட்ஸ் 5 இருக்கும் நமக்கு. ஆட்கொழு, அப்புறம் கட்டளை உறுத்து, தடை உறுத்து அந்த மாதிரி. ஸோ அதுவுமே இப்போ இது ஸ்டேட்மெண்ட்டாவே கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது எங்க இதுன்னு கேட்பாங்க. ஸோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் முக்கியமானது ஆர்டிக்கல். பாருங்க, சமத்துவ உரிமையில என்ன வரும், சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்ன வரும், அதுக்கப்புறம் கல்வி மற்றும் கல்விசார் உரிமை என்ன வரும், சுதந்திரம் என்ன வரும், சமய சார்பு என்ன வரும். இந்த மாதிரி எது கேட்டாலும் நம்ம தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பிரிவு 25 கொடுத்து அது எதுல வரும், சமய சார்புல வருமா, சுதந்திரத்துல வருமா, சமத்துவம்ல வருமான்னு கூட கேட்கலாம். ஸோ நீங்க படிக்கும் போது அது என்ன உரிமையில வரும், அது என்ன உரிமை அப்படின்றத நல்லா பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் பாருங்க, அடிப்படை உரிமைக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுக்கும் வேறுபாடுகள் கொடுத்திருக்காங்க. அதுவும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அடிப்படை கடமை. அடிப்படை கடமை அப்படிங்கும்போது நமக்கு 51A வந்துரும். ஸோ 4A 51Aன்னு சொல்லுவாங்க. அதுல உட்பிரிவுல நமக்கு என்னன்னு சொல்லி இதுவும் நல்லா பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இதுல PYQல கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் மத்திய மாநில உறவுகள்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அட்டவணை என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிறோம். அதுல என்னென்ன துறைகள் எங்கெங்க மாறிச்சு அப்படின்றத பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் நமக்கு நிதி உறவுகள் கொடுத்திருக்காங்க. அப்புறம் அலுவல் மொழி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு அவசர நிலை கொடுத்திருக்காங்க. அவசர நிலை மொத்தம் 3 வரும். 352, 56, 60. பாருங்க, 356 அப்புறம் 360. இந்த மாதிரி நம்ம எல்லாமே படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்புறம் இதுல எல்லாமே இதுதான். அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் சொல்லுவோம் தெரியுமா, பார்ட் 20ல வரும், 368 ஆர்டிகல்ல வரும் பாருங்க, 20 368ல. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அது இல்லாம அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டோட ஆர்டர், பிரைம் மினிஸ்டரோட ஆர்டர்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இதே மாதிரி நீங்க நடுவண் அரசுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே அப்படிதான். நமக்கு இந்திய குடியரசுத் தலைவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவரோட தகுதிகள் என்ன நமக்கு தெரியணும், அவருக்கான ஆர்டிக்கல் என்னென்னு தெரியணும். அதே மாதிரி நமக்கு அவரோட அதிகாரங்கள் என்னென்ன அதிகாரங்கள் அவருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறம் அவரோட பதவி நீக்கம், இந்த மாதிரி எல்லாமே அவங்கள பத்தி நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் துணை குடியரசுத் தலைவர், அதே மாதிரி நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு அதே மாதிரி என்னென்ன தகுதிகள் இருக்கணும், அதே மாதிரி அவங்களோட தேர்தல் பதவி காலம் என்ன, இந்த மாதிரி நம்ம எல்லாமே. அதுக்கப்புறம் அதே மாதிரி அவங்களோட பதவி நீக்கம் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பிரதமர் பார்க்கணும். ஸோ பிரதமர் அப்படிங்கும்போது அவங்களோட கடமைகள் என்ன, அவங்க எப்படி இது பண்ணுவாங்க, ஸோ அவங்க யாருக்கு பொறுப்பா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய நாடாளுமன்றம் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்திய நாடாளுமன்றம் அப்படின்னா மாநிலங்களவை, மக்களவை. ஸோ ரெண்டுமே இருக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம நல்லா பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் சபாநாயகர் உருவாப்புல சபாநாயகர் வந்தார் அப்படின்னா அதுவும் தெரிஞ்சுக்கணும். சபாநாயகர் எதுக்கு பொறுப்பா இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அது முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு நீதித்துறை இருக்கும். ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசு அப்படின்றது. மாநில அரசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க நம்ம பார்த்தது நமக்கு பிரதமர் பார்த்தோம். இங்க நம்ம ஆளுநர் பார்ப்போம். அதே மாதிரி அங்க நம்ம எது பார்த்திருப்போம்ல, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பார்த்தோம். இங்க அது போல ஆளுநர் பார்ப்போம், முதலமைச்சர் அவங்களெல்லாம் பார்ப்போம் நம்ம.
ஸோ பாருங்க ஆளுநர் பார்த்துட்டோம். ஆளுநருக்கு அப்புறம் அவங்களோட தகுதிகள் எப்படி இருக்கும், அவங்க அதிகாரங்கள் எப்படி இருக்கும், அவங்களோட சிறப்பு உரிமைகள் என்னென்னு சொல்லிட்டு ஃபுல்லா அவங்க அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவங்க வருவாங்க. ஸோ முதலமைச்சர் பத்தி ஃபுல்லா வருவாங்க. அங்க வந்து மக்களவை, மாநிலவை பார்த்தோம். இங்க மாநில சட்டமன்றம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மாநில சட்டமன்றம் அப்புறம் மேலவை, கீழவை அப்படின்னு சொல்லி 2 அவை இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். நமக்கு வந்து மேலவை இருக்கா? கீழவை இருக்கா? சில இதுல வந்து 2மே இருக்கும். சில இதுல வந்து 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த மாரி நம்ம டிஃபரன்ஸ நல்லா பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ப. நெக்ஸ்ட் பாருங்க மாநில நீதித்துறை. அங்க வந்து மத்திய நீதித்துறை பார்த்தோம். இங்க மாநில நீதித்துறை பார்க்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் இருக்கும் நமக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து இது ஃபுல்லா இந்த 3 லெசன் தான் வந்து பேசிக் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பாலிட்டில. இந்த 3ம் நம்ம படிச்சோம் அப்படின்னா நம்ம நெறைய வந்து கவர் ஆகலாம். நீங்க ஃபுல்லா பின்னாடி நீங்க சும்மா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஆர்டிகல் என்ன? ஸோ அது எதுக்குள்ள வரும்? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஜஸ்ட் நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. 6த்லனா சும்மா நான் இவ்வளோ தான் எழுதியிருக்கேன் 6த்துக்கு அப்படின்ற மாதிரி. நீங்க அதுக்கப்புறம் 12த்துக்கு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பாருங்க நம்ம 10த்னா நான் வந்து இங்க தான் ஆரம்பிச்சிருக்கேன் நானு. 12த் முடிச்சுட்டு, ஸோ பாருங்க ஜஸ்ட் கான்செப்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க. அது மாகாணம், சுதேசி, பல்சிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தற்காலிக தலைவர் யாரு, நிரந்தர தலைவர் யார் எல்லாமே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இங்க தான் வந்து முகவுரை, பிரியாமல் ஆரம்பிக்குது. ஸோ வந்து அதோட மேலோட குறிக்கோள் தீர்மானம் அந்த மாதிரி போயிட்டு, நெக்ஸ்ட் வந்து குடியுரிமை. ஸோ பாருங்க குடியுரிமை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அதிலேயே வந்து பெறுதல் எப்படி, இழத்தல் எப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா வந்து ஸோ அடிப்படை உரிமை, அதுக்கப்புறம் வந்து நெறிமுறை டிபிஎஸ்பி, அதுக்கப்புறம் அடிப்படை கடமை, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மத்திய மாநில உறவு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சட்டமன்றம், அதுக்கப்புறம் நிர்வாகம், நீதி. ஸோ அவங்களோட உறவுகள் எப்படி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அலுவல் மொழி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி, அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட்ஸ் அதாவது வந்து சட்ட திருத்தம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபுல்லா பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிகல் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி நீங்க தனியா எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா அது முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் நீங்க சென்ட்ரல் ஸ்டேட் வந்து நீங்க வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டேட்டுக்கு என்ன, சென்ட்ரலுக்கு என்ன. அதே மாதிரி மத்தியளவை எப்படி இருக்கும், மாநிலங்களவை எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மக்களவை, மாநிலம் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே போதும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் நீங்க இப்படி எழுதிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னென்ன ஆர்டிகல் இருக்கு, அதுல யாரு என்ன வருவாங்க, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து என்னென்ன இருக்கு, யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஆர்டிகல் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர், அதாவது வந்து ஜனாதிபதி, அதுக்கப்புறம் வந்து பிரதம மந்திரி. ஸோ அவங்களோட ஆர்டர்ஸும் நமக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ குரூப் 2ல கூட நமக்கு அந்த கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அதுவுமே நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து நல்லா ஈஸியா முடிச்சிடலாம். 3 லெசனுமே முடிச்சிடலாம். அந்த 3 லெசன் முடிச்சிட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம வந்து 50% பாலிட்டி முடிஞ்ச மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஸோ அதனால வந்து நீங்க 10th பாலிட்டின்றது நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நீங்க படிக்கணும். நீங்க நோட்ஸ் எடுத்து படிச்சோம்னா சரி, நோட்ஸ் எடுக்க அடிமையாக ஓகே. நோட்ஸ் எடுக்க அட்லீஸ்ட் நீங்க ஆர்டிகல் மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சதா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.